நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இனியவை கூறல். இன்சொலால் ஈரம் அலை இப்படியுறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய் சொல். விளக்கம்: அன்பு கலந்து வஞ்சம் அற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் இன்சொற்கள் ஆகும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். வீடு வீடாக சென்று மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் துவக்கி வைத்தார். அரசியலில் ஜீரோவாகி விட்டதால் அவதூறு பரப்பி வருகிறார். காங்கிரஸ் தலைவர் MP வைத்திலிங்கம் மீது அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் குற்றச்சாட்டு. மிளகாய் கரைசலை கொண்டு அபிஷேகம். புதுச்சேரி அருகே நூதன நேர்த்தி கடன் செலுத்திய பக்தர்கள். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வீடு வீடாக சென்று மக்கள் தொகையை கணக்கெடுக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் துவக்கி வைத்தார். இந்த கணக்கெடுப்பின் பொழுது 33 கேள்விகள் கேட்கப்படும் என்றும் கேட்கப்படும் கேள்விகளுக்கு உண்மையான தகவல்களை அளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வீடு வீடாக சென்று மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அதன்படி புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்திற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையத்தின் இயக்குநர் சுந்தரேஷ் பாபு ஆகியோர் இன்று இந்த பணியை துவக்கி வைத்தனர். லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குறிஞ்சி நகர் பகுதியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதற்கட்ட பணிகளை தொடங்கி வைத்த அவர்கள் முதற்கட்டமாக கணக்கெடுப்பில் வீட்டின் வசதிகள் மற்றும் நிலைகளை குறித்து 33 கேள்விகளுக்கு அதிகாரிகளுக்கு கேட்க உத்தரவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக வீட்டு எண், வீட்டில் உள்ள பொருட்கள், வீட்டின் உரிமை நிலை, குடிநீர் ஆதாரம், கழிப்பறை வசதி, சமையலறை வசதி, குடும்பத்தினரால் உணவு முறை, தொலைபேசி எண் உள்ளிட்ட 33 கேள்விகள் கேட்கப்பட உள்ளது. கேட்கப்படும் கேள்விகளுக்கு உண்மையான பதில்களை அளிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கேட்டுக்கொண்டுள்ளார். கணக்கெடுப்பு நோக்கத்திற்காக அதிகாரிகள் வீடு வளாகத்திற்குள் வருவதையும் கணக்கெடுப்பு எண்கள் அல்லது குறியீடுகளை வீட்டில் இடுவதையும் அனுமதிக்குமாறு பொதுமக்களை மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு தகவல்கள் அனைத்தும் சட்டப்பிரிவு 15 கீழ் முற்றிலுமாக ரகசியமாக பாதுகாப்பாக வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளின் பணி கணக்கெடுப்பிற்கு ஒத்துழைக்காத சூழல் இருந்தாலோ வேண்டுமென்றே தவறான தகவல்களை அளித்தாலோ 1000 ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடலூர் சாலையில் ரயில்வே மேம்பால கட்டும் பணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலால் மக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உப்பனாறு வாய்க்கால் மேல் மறைமலை அடிகள் சாலை காமராஜர் சாலையை இணைக்கும் வகையில் பாலம் கட்டப்படுகிறது. இந்த கட்டுமான பணி பல்வேறு காரணங்களால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இந்த பாலம் கட்டும் பணியை நேரில் ஆய்வு செய்தார். பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை கருத்தில் கொண்டு கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் விதமாக பணிகளை விரைந்து முடிக்க ஒப்பந்ததாரர் மற்றும் பொறியாளர்களுக்கு அறிவுறுத்தினார். கட்டுமான பணிகளின் பொழுது பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தர பொதுப்பணித்துறைக்கு உத்தரவிட்டார். இதுபோல புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைக்கப்பட்டு வரும் ரயில்வே மேம்பால பணியையும் அவர் பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தினார். ஆய்வின் பொழுது சட்டமன்ற உறுப்பினர் நேரு, ஜான்குமார், பொதுப்பணித்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். சில டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த 2 ப்ராப்ளம் இங்க டிராஃபிக் ப்ராப்ளம் ரொம்ப குப்பளம் வெயிட் பண்றாங்க. அங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுக்கு ரிவ்யூ பண்றதுல நான் வந்திருக்கேன். இந்த வேலை வந்து மார்ச்க்குள்ள 27 மார்ச்சுக்குள்ள முடிச்சிடுவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 100 கோடி ரூபாய் செலவில் இந்த கட்டிட்டு இருக்காங்க. அதுல வந்து கிரிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னன்னு
இப்போ ஒரு சைட்ல வந்து இந்த சைட்ல வந்து அது ஒரு 3 மாசம் டிராஃபிக் க்ளோஸ் பண்ணனா அவங்க இமீடியட்டா அவங்க ஜாப் முடிச்சிடலாம். அதை தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். இந்த பப்ளிக் கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் ரூட் இதுன்னு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அரசியலில் வைத்திலிங்கம் தற்பொழுது ஜீரோவாகிய நிலையில் அவதூறுகளை பரப்பி வருவதாகவும் இன்னும் ஒரு வாரத்திற்குள் புதுச்சேரி மாநிலத்தில் அமைச்சரவை விரிவாக்கம், இலாகா ஒதுக்குதல் உள்ளிட்ட முக்கிய பணிகள் முடிவடையும் என்று அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார். யானம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு அரசியல் விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவித்தார். அப்பொழுது பேசிய அவர், அமைச்சர் பதவிகளை பணம் கொடுத்து பெற்றோம் என்று மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் கூறியிருப்பது முற்றிலும் அவதூறான குற்றச்சாட்டு. அரசியல் வாழ்க்கையில் நான் மிகவும் நேர்மையாக செயல்பட்டு வருகிறேன். என் மீது யார் ஊழல் குற்றச்சாட்டு வைத்தாலும் அதற்கு ஆதாரத்துடன் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன். ₹1 கூட பொதுமக்களின் பணத்தை தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தியதில்லை. மாறாக மக்களின் பணத்தை மக்களுக்காக செலவழித்தவன் என்ற பெயரையே பெற்றுள்ளேன் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் வைத்திலிங்கம் உள்ளிட்ட 4 முதலமைச்சர்களின் அமைச்சரவையில் நான் பணியாற்றியுள்ளேன். நான் வகித்த துறைகளில் பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளேன். குறிப்பாக 2016 முதல் 2021 வரையிலான காலம் மிகவும் சவாலானதாக இருந்த போதிலும் மத்திய அரசுடன் தொடர்ந்து பேசி வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தேன். என் மீது யாரேனும் குற்றச்சாட்டு வைத்தால் அதற்கு பதிலளிப்பேன். ஆனால் அவதூறுகளை பரப்பினால் அதற்கான எதிர்வினை கடுமையாக இருக்கும் என்று தெரிவித்தார். மேலும் துணைநிலை ஆளுநராக இருந்த கிரண்பேடி என் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்த பொழுது அதற்கு உரிய பதிலை அளித்தேன். முதலமைச்சர் ரங்கசாமி போல் அமைதியாக கடந்து செல்லும் குணம் எனக்கு இல்லை. ரங்கசாமியின் பாணி வேறு, என்னுடைய பாணி வேறு. ரங்கசாமி இதுவரை யாரிடமும் பணம் பெற்ற இலாக்காக்களை ஒதுக்கியதில்லை என்றும் அவர் கூறினார். முதலமைச்சர் ரங்கசாமியின் மக்கள் செல்வாக்கு குறித்து பேசிய மல்லாடி கிருஷ்ணாராவ், புதுச்சேரியில் உள்ள 19 தொகுதிகளில் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் ரங்கசாமி வெற்றி பெறுவார். அவருக்கு மக்கள் மத்தியில் மிகுந்த ஆதரவு உள்ளது. ஆனால் வைத்திலிங்கம் அண்மைய தேர்தலில் டெபாசிட்டை இழந்தார். தற்பொழுது காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியையும் இழந்து அரசியல் ரீதியாக பலவீனமான நிலையில் உள்ளார் என்றார். வைத்திலிங்கம் குறித்து மேலும் விமர்சித்த அவர், வைத்திலிங்கத்தின் தந்தை நல்ல பெயரை பெற்றவர். ஆனால் வைத்திலிங்கம் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி வருகிறார். அவர் பேசும் விதத்தை பார்த்தால் அவரது சிந்தனையில் ஏதோ கோளாறு இருப்பதாக தோன்றுகிறது என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். தனது பணிகளை குறித்து பேசிய அமைச்சர், மக்களுக்கான சேவையை தொடர்ந்து செய்து வருகிறேன். முன்பை விட 2 மடங்கு அதிகமாக உழைத்து வருகிறேன். எனக்கு ஒதுக்கப்படும் துறைகளில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கான வளர்ச்சி திட்டங்களை தற்பொழுது தயாரித்து வருகிறேன் என்றார். அமைச்சரவை விரிவாக்கம் மற்றும் இலாகா ஒதுக்கீடு குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது, அமைச்சரவை விரிவாக்கம் மற்றும் துறை ஒதுக்கீடு தொடர்பான முடிவுகள் இன்னும் ஒரு வாரத்திற்குள் எடுக்கப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றுள்ளதால் அனைவருடனும் ஆலோசனை நடத்த வேண்டியிருப்பதால் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது என்று விளக்கமளித்தார். காங்கிரஸ் கட்சியை விமர்சித்த அவர், யானம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்ட அசோக் மீது முன்னதாகவே வைத்திலிங்கம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அப்படி இருக்க அவருக்கே மீண்டும் சீட் வழங்கியது ஏன்? அசோக்குடன் ஏதேனும் உடன்பாடு ஏற்பட்டதால் தானா அவரை வேட்பாளராக அறிவித்தார் என்ற சந்தேகம் எழுகிறது என்று கேள்வி எழுப்பினார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு கூட வாய்ப்பு வழங்காத வைத்திலிங்கம் தனது கட்சியினரையே வளரவிடாமல் தடுக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறார் என்றும் மல்லாடி கிருஷ்ணாராவ் குற்றம் சாட்டினார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் போலியான செயலி அனுப்பி 2 பேரிடம் பண மோசடி. சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையை சேர்ந்த ஆண் நபரின் வாட்ஸ்அப்பில் KYC புதுப்பிக்க வேண்டும் என செயலி ஒன்று வந்துள்ளது. இதனை உண்மை என நம்பி அந்த நபர் செயலியை பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை பதிவிட்டுள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கில் இருந்த அவருக்கு தெரியாமல் மோசடி கும்பல் 50,000 ரூபாயை எடுத்துள்ளனர். இதேபோல பாகூரை சேர்ந்த ஆண் நபருக்கு வாட்ஸ்அப்பில் பாரிவா ஹவன் சேவா செயலி அனுப்பி போக்குவரத்து சலான் இருப்பதாக குறுந்தகவல் வந்துள்ளது. இதனை உண்மை என நம்பிய நபரும் செயலியை பதிவிறக்கம் செய்து வங்கி விவரங்களை வழங்கியுள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கில் இருந்த 22,000 மோசடி கும்பல் எடுத்துள்ளது. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட 2 பேர் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள் மற்றும் துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்றது. அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், ஆறுமுகம், செந்தில்குமார், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சிவப்பு நிற குடும்ப உணவு பங்கீட்டு அட்டை வைத்திருக்கும் குடும்பத்திற்கு ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதுபோல் மஞ்சள் நிற குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கு மருத்துவ செலவை திரும்ப பெறுவதற்கான புதிய திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து இத்திட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார மையங்களில் கூடுதலான மருத்துவ உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவது குறித்தும், மருத்துவமனைகளில் தேவையான அனைத்து மருந்துகளும் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்வது குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டது. அஞ்சலை அம்மாள் நினைவை போற்றிய தமிழக வெற்றி கழகத்தினர். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று பழைய பேருந்து நிலையம் அருகே அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கிணங்கவும் மாநில செயலாளர் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில தமிழக வெற்றி கழக தலைமை சார்பில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரோஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார், மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு, நெய்யல் மக்கள் கழகத்தின் தலைவரும் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான நேரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி அம்மாள் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தினர். மேலும் தொகுதி தலைமை நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள், மகளிர் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அஞ்சலி அம்மாளின் சமூக பணிகளை நினைவு கூர்ந்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். காரைக்காலில் அப்போலோ மருத்துவமனை சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அருகே அம்பகரத்தூரில் செயல்பட்டு வரும் அம்பகரத்தூர் மருத்துவமனை மற்றும் சென்னை அப்போலோ மருத்துவமனை இணைந்து சிறப்பு மருத்துவ ஆலோசனை முகாமை நடத்தின. முகாமில் அப்போலோ மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை நிபுணர் டாக்டர் அகல்யா, பாலின், வசந்தி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் AC செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்று நோயாளிகளுக்கு பரிசோதனை செய்து ஆலோசனை வழங்கினர். காது கேளாமை, காது வலி, தலை சுற்றல், மூக்கடைப்பு, சைனஸ் பிரச்சனைகள் உள்ளிட்ட ENT தொடர்பான நோய்கள் மற்றும் வாய், தொண்டை, தைராய்டு, மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட புற்றுநோய் தொடர்பான நோய்களுக்கு சிறப்பு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று நிபுணர்கள், மருத்துவர்களின் ஆலோசனைகளை பெற்றனர். முகாமை அம்பகரத்தூர் மருத்துவமனை நிர்வாகத்தினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். அகில இந்திய சமூக நல அமைப்பின் 27ஆம் ஆண்டின் 4வது மற்றும் 5வது கூட்டம் நடைபெற்றது. புரட்சி திலகம் பாக்யராஜ் அறிவுறுத்தலின்படி அகில இந்திய சமூக நல அமைப்பின் 27ஆம் ஆண்டின் 4வது மற்றும் 5வது கூட்டம் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் தலைவர் செல்வராஜ் மற்றும் பொதுச் செயலாளர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சங்க வளர்ச்சி குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து பிறந்தநாள் விழா காணும் உறுப்பினர்கள் கவிஞர் பாரிஸ் பார்த்தசாரதி சம்பந்தம், நடராஜன், முனைவர் சீனி திருஞானம், மணி, வைரகுமார், தாமோதரன், குப்பு, ரெட்டியார், குணசேகரன், கஜேந்திரன், ரத்னம், முரளி, சிவபிரகாசம் ஆகியோருக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் மக்களோடு மக்களாக சிகிச்சை பெற்ற அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியின் 7ஆம் தொகுதியில் மல்லாடி கிருஷ்ணாராவ் வெற்றி பெற்று அமைச்சராக பதவியேற்றார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவுக்கு ஜலதோஷம் மற்றும் தலைவலி ஏற்பட்டது. இந்த நிலையில் அரசு மருத்துவமனைக்கு சென்று மக்களோடு மக்களாக பரிசோதனை செய்து கொண்ட நிலையில் மாத்திரை மற்றும் மருந்துகளை வாங்கி சென்றார்.
விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த இடையாஞ்சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 91ஆம் ஆண்டு மிளகாய் பொடி கரைசல் அபிஷேகம். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே உள்ள இடையாஞ்சாவடி கிராமத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. எல்லைப் பகுதியில் உள்ள இளங்காளி அம்மனுக்கு ஆலயத்திலிருந்து கிராமத்தில் உள்ள முக்கிய பகுதிகளில் எல்லை காப்பு கட்டப்பட்டதை தொடர்ந்து 5 நாட்களாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நாளான நேற்று வர்ணமுத்து மாரியம்மனுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் இப்பகுதியைச் சேர்ந்த 3 நபர்கள் அம்மனாக தேர்வு செய்யப்பட்ட அவர்களுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஜவ்வாது, விபூதி, பன்னீர், பஞ்சாமிர்தம் மற்றும் பால், தேன், தயிர், நெய், பலா, மா, வாழை, ஆப்பிள், சாத்துக்குடி, அன்னாச்சி, திராட்சை, பேரிச்சம், கொய்யா, இளநீர், வெற்றிலை, வெற்றிவேர் உள்ளிட்ட பழ வகைகளின் தொகுப்பை கொண்டு 108 அபிஷேகங்கள் நடைபெற்றது. இறுதியாக சிறப்பு அபிஷேகமான மிளகாய் பொடி கரைசல் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் அம்மனாக தேர்வு செய்யப்பட்ட பக்தர்கள் மிளகாய் பொடி கரைசலை வாங்கி அமிர்தம் போல குடிப்பதை கண்ட பக்தர்கள் ஓம் சக்தி, பராசக்தி, கோவிந்தா கோவிந்தா என விண்ணை முட்டும் கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டால் குழந்தைகள் இல்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம், நோய் நொடி, கடன் தொல்லை பிரச்சனைகள் தீரும் என்பது இப்பகுதி கிராம மக்களின் நம்பிக்கை. இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்வானது இடையாஞ்சாவடி ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 1935ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து 91 வருடங்களாக இந்த கிராம மக்களால் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் மாலை செடல் திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு செடல் தரித்து அலகு குத்தி கார், வேன், ஜேசிபி உள்ளிட்ட கனரக வாகனங்களை இழுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் தீமிதி திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வீடு வீடாக சென்று மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் துவக்கி வைத்தார். அரசியலில் ஜீரோவாகிவிட்டதால் அவதூறு பரப்பி வருகிறார். காங்கிரஸ் தலைவர் MP வைத்திலிங்கம் மீது அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் குற்றச்சாட்டு. மிளகாய் கரைசலை கொண்டு அபிஷேகம். புதுச்சேரி அருகே நூதன நேர்த்தி கடன் செலுத்திய பக்தர்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.